அந்த விமான நிலைய ஓடுதளத்தில் நாங்கள் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தோமோ அந்த அளவிற்கு எங்களால் கிளம்ப முடியுமா என்ற சந்தேகம் எனக்குள் அதிகரித்தது. மூடுபனி காரணமாக சுமார் 1.5 மணி நேரம் தாமதமானது. நான் பார்த்தவரை சூழ்நிலை மாறவே இல்லை. இருந்தாலும் எங்களை விமானத்தில் ஏறுமாறு அறிவிப்பு வந்தது. விமானம் அந்த இடத்திலிருந்து நகரத் தொடங்கியதும் அங்கே இருந்த அடர்ந்த மூடுபனி ஓடுதளத்தை மெல்லிய வெள்ளை ஆடையால் போர்த்தியது போல இருந்தது. உண்மையை சொல்லப்போனால் விமானம் கிளம்ப அனுமதி கிடைத்துவிட்டது என்று கேப்டன் அறிவித்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். ஓடுதளமே சரியாக தெரியாத நிலையில் விமானி எப்படி விமானத்தை செலுத்துவார் என்று கற்பனை செய்து பார்த்தேன். விமானம் மேலே எழும்புவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு வானிலை இன்னும் மோசமானது. பயணிகள் அனைவரும் ஒருவித அமைதியுடன் பயத்தை மறைத்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். விமானத்தின் பின் சக்கரங்கள் தரையிலிருந்து மேலே எழும்பிய சில நொடிகளிலேயே தரை மறைந்து போனது. அடுத்த நொடியே என்னுடைய இடதுபக்க ஜன்னல் வழியாக வெளிச்சம் பாய்ந்தது. அது மங்கலான வெளிச்சம் அல்ல, பிரகாசமான காலை சூரிய ஒளி. கீழே இருந்த மோசமான கால நிலையை தாண்டி மேகங்களை கிழித்து கொண்டு சூரிய வெளிச்சத்திற்குள் வர எங்களுக்கு சில நொடிகள் மட்டுமே ஆனது. அந்த காட்சியை ரசித்த போது என் பார்வை எப்படி மாறியது என்பதை எண்ணி ஆச்சரியப்பட்டேன். ஜன்னல் ஓரம் அமர்ந்து கீழே பார்த்தபோது இந்த பனிப்புயலை தாண்டி செல்லவே முடியாது என்று நான் நம்பினேன். ஆனால் சில நிமிடங்களிலேயே சில மலைத்தொடரின் அழகான காட்சியை என்னால் பார்க்க முடிந்தது. எங்களுக்கு கீழே மேகங்கள் ஒரு மெல்லிய தட்டையான படலமாக தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த அனுபவம் என்னை சிந்திக்க வைத்தது. வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சவால்களும் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது என்னால் அந்த பனியையும் மூடுபனியையும் மட்டுமே பார்க்க முடிகிறது. புயலின் நடுவில் இருக்கும்போது அந்த இருட்டு மிகவும் அடர்த்தியானது என்று என்னையே நான் நம்ப வைக்கிறேன். பயந்து போய் பின்வாங்க நினைக்கிறேன். ஆனால் என் பிரச்சனை என்பது ஒரு மெல்லிய மேக படலம் போன்றதுதான் என்பதையும் அது ஒரு புதிய வாய்ப்பின் பிரகாசத்தை மறைத்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தாமதமாகவே உணர்கிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும். நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்திருக்கும் கர்த்தரை அறிந்திருந்தால் போதும், அனைத்தும் இனிமையாய் முடியும். என்ன நம்புவோமா?